மோம் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் ஸ்க்ராட்ச் பேப்பர் எப்படி வீட்டிலே ரெடி பண்ணுறது அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் 4 மந்த் பேக்கே வந்துட்டு இந்த ஐடியா மதர்ஸ் டேக்கான க்ரீட்டிங் கார்டு செஞ்ச வீடியோவில் நான் சொல்லி தந்திருப்பேன். ஸோ அதனால் இந்த வீடியோ வந்துட்டு புதுசுலாம் கிடையாது. பட் தனியாக வந்து ஸ்க்ராட்ச் பேப்பர் தனியாக எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய சேனல் நான் விசிட் பண்ணி பார்த்தேன். எல்லாத்துலேயுமே வந்து க்ரையான்ஸ் இல்லைனா ஆயில் பேஸ்டல் யூஸ் பண்ணி வந்து ஸ்க்ராட்ச் பேப்பர் ரெடி பண்ணி காமிச்சிருந்தாங்க. நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆயில் பேஸ்டல் க்ரையான்ஸ் எதுவுமே இல்லாமல் ஸ்கெட்சில், அதுக்கப்புறம் மார்க்கரில், இல்லைனா அக்ரிலிக் பெயிண்டில், கலர் பென்சில் இல்லை நார்மல் பென்சில் எதில் வேணும்னாலும் ஸ்க்ராட்ச் பேப்பர் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் பெயிண்டில் வந்து டிஷ்வாஷ் லிக்யூட் இல்லைனா ஷாம்பூ இதெல்லாம் யூஸ் பண்ணி வந்துட்டு ஸ்க்ராட்ச் பேப்பர் நம்ம ரெடி பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு எதில் வந்து ஸ்க்ராட்ச் பேப்பர் ரெடி பண்ணணும்னு தோணுதோ அது நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் எதில் வேணும்னாலும் ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் வந்துட்டு என்னோட டைரி எடுத்திருக்கேன். தென் அந்த டைரிக்கு தகுந்த மாதிரி ஒரு A4 ஷீட் பேப்பரை வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். ஓகேங்களா? தென் நம்ம அப்ளை சொன்ன மாதிரி நம்ம இன்றைக்கி க்ரையான்ஸ் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணுறது ஸ்கெட்சு இல்லைனா மார்க்கர் இல்லைனா அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணலாம், போஸ்டர் கலர் யூஸ் பண்ணலாம், என்ன வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் எடுத்துக்கோங்க. மல்டி கலர் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை ஒரே கலர் எடுத்துக்கிட்டாலும் சரி, அது வந்துட்டு உங்கள் இஷ்டம் தான். நான் இன்றைக்கி ரெயின்போ டிசைன் மாதிரி மல்டி கலரில் எனக்கு பிடிச்ச இடத்துல நான் இந்த மாதிரி கலர் பண்ணிக்கிறேன். நீங்கள் கசன்னு கலர் பண்ணினீங்கன்னா கூட இந்த ஸ்க்ராட்ச் பேப்பருக்கு வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு தோணுற இடத்துல நீங்கள் வந்துட்டு கலர் பண்ணிக்கோங்க. ஏதாவது டிசைன் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்துட்டு கலர் பண்ணலாம். நிறைய பேர் கண்டிப்பாக கேட்பீங்க க்ரையான்ஸ் யூஸ் பண்ணி காமிங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் நான் க்ரையான்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் கண்டிப்பாக அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ண முடியாதான்னு கேட்பீங்க அப்படின்றதுனால அக்ரிலிக் பெயிண்ட்டுமே வந்துட்டு இந்த ஒரு இடத்துல நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எந்த பெயிண்ட் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இப்போது இதே மாதிரியே நிறைய கலர்ஸ் வந்துட்டு அந்தந்த இடத்துல எங்கெங்கே வேணுமோ அங்கங்கெல்லாம் வந்துட்டு நான் போட்டுக்கிறேன். நீங்கள் இதை டைரியில் தான் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. நார்மலாக ஒரு கார்ட்போர்ட் அட்டை உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் வந்துட்டு எடுத்து அதுக்கு மேலே ஒயிட் கலர் ஷீட் ஒட்டி நீங்கள் வந்துட்டு இதே மாதிரி பண்ணலாம். இல்லைனா கேக் வாங்கினோம் அப்படின்னா கீழே வந்துட்டு ஒரு அட்டை வச்சு தருவாங்க பார்த்தீங்களா, அந்த அட்டையில் ட்ரை பண்ணலாம். இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச நோட் புக்கு, உங்களுக்கு பிடிச்ச புக்ஸு எதில் வேணும்னாலும் ஃப்ரண்ட் பேஜில் வந்துட்டு நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ பாருங்கள், நிறைய மல்டி கலர்ஸில் ரெயின்போ டிசைனில் வந்துட்டு நான் செஞ்சு முடிச்சிட்டேன்னா, அதுக்கப்புறமா இங்கே தான் வந்துட்டு ஒரு ட்ரிக் பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே நம்ம செல்லோ டேப்பு, டிரான்ஸ்பரண்ட் செல்லோ டேப் இருக்கும் பார்த்தீங்களா, நார்மல் செல்லோ டேப்பு, அந்த டேப்பை வந்துட்டு ஃபுல்லாக நான் கவர் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு கவர் பண்ணிக்கோங்க. சின்ன டேப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் தாராளமாக இதே மெத்தட் யூஸ் பண்ணி வந்துட்டு கவர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் எப்படி கவர் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா செல்லோ டேப் வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சிட்டேன். கொஞ்சம் கூட கேப் இல்லாத மாதிரி இந்த மாதிரி கவர் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு ஷைனிங்காக இருக்கும் இல்லைங்களா? இதுக்கு மேலே நம்ம பிளாக் அக்ரிலிக் பெயிண்ட் வந்துட்டு டேரெக்டாக பெயிண்ட் பண்ணி இந்த மாதிரி வரைய வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைமே வந்துட்டு பெயிண்ட் பண்ணிட்டேன். பெயிண்ட் பண்ணதை என்னால் வீடியோ எடுக்க முடியல. எனக்கு ஒரு குட்டி பாப்பா இருக்கா. அவளே பெயிண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளே தான் பெயிண்ட் பண்ணினா. அதை என்னால் வீடியோ எடுக்க முடியல. பிகாஸ் கசன்னு பெயிண்ட் பண்ணினா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு காய வச்சு எடுத்ததுக்கப்புறம் அவளே தான் ட்ரா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பண்ணினா. ஸோ அதனால் என்னால் வந்து அந்த வீடியோ வந்து எடுக்க முடியலைங்க. இப்போ ஃபுல்லாக வந்து சுரண்டி எடுத்துட்டு செகண்ட் டைம் தான் இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு வேணுங்கிற டிசைனில் நீங்கள் வந்து எப்போ வேணும்னாலும் அதை சுரண்டி எடுத்து நீங்கள் வேணுங்கிற டிசைன்ஸில் வந்துட்டு மாற்றிக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அண்ட் செல்லோ டேப் ஒட்டியிருக்கிறனால நம்ம இந்த பெயிண்டில் எந்த டிஷ்வாஷ் லிக்யூடோ இல்லை ஷாம்புவோ எதுவுமே வந்துட்டு கலக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. டேரெக்டாக அக்ரிலிக் பெயிண்ட்டோ இல்லை ஹோம்மேட் பெயிண்ட்டோ
டேரெக்டாக எடுத்து அப்படியே நீங்கள் வந்துட்டு பெயிண்ட் பண்ணிக்கோங்க. செலோடேப் ஒட்டியிருக்கறனால அந்த கலர்ஸ் எதுக்குமே வந்துட்டு எந்த பாதிப்புமே வராது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அக்ரிலிக் பெயிண்ட்டு இருந்தாலும் சரி, இல்லை போஸ்டர் கலராக இருந்தாலும் சரி, ஒரு கோட்டிங் கொடுத்தாலே வந்துட்டு போதுமானதாங்க இருக்கும். நல்ல பிரைட்னஸாக இருக்கும். வீட்டிலே வந்துட்டு எப்படி பிளாக் கலர் ரெடி பண்ணுறது அப்படின்ற வீடியோ வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோட லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம கலர் பண்ணினது வந்து நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? இந்த ஸ்க்ராட்ச் பேப்பர் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வேணுங்கிற டிசைன்ஸ் வந்துட்டு நீங்கள் இதில் போடலாம். நம்ம கீழே வந்து மல்டி கலர்ஸில் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் ஒவ்வொன்றுமே வந்துட்டு வரையும் போது ரொம்ப அழகாக இருக்கும். ஒவ்வொரு டிசைன்லையுமே வந்துட்டு எல்லா கலர்ஸுமே தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும். இதில் நீங்கள் மண்டலா ஆட் பண்ணினீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க. இப்போ ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி லீஃப் தான் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு வந்து என்ன வேணுமோ நீங்கள் வந்துட்டு வரைஞ்சி பார்த்துக்கலாம். இது வந்து ஆக்சுவலாக சும்மா கிறுக்கிறதுக்கான ஒரு பேப்பர் தான் இது. வேறு எதுவுமே கிடையாது. இது வரைய அந்த கலர்ஸ் பார்க்க நமக்கு வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதான். இது என்னோடய பாப்பாவுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக உங்களுக்குமே வந்துட்டு பிடிச்சிருந்துருக்கும் நம்புகிறேன். நீங்கள் நார்மலாக ஏதாவது குச்சியோ இல்லை பென்சிலோ இல்லை பேனாவோ எது வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணி வந்துட்டு இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். பிகாஸ் கீழே செலோடேப் இருக்கிறதுனால எந்த பாதிப்புமே வந்துட்டு வராது. ஸோ அதனால எது வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. டூத்பிக் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அது வந்துட்டு உங்கள் இஷ்டம் தான். கண்டிப்பாக இந்த வீடியோலேருந்து நீங்கள் ஏதாவது ஒன்றாவது லேர்ன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு யூஸ் ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே வந்துட்டு இந்த மாதிரி ஸ்க்ராட்ச் பேப்பர் ரெடி பண்ணி வரைகிறது பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், டைரியில் வந்துட்டு பேஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் டைரி வந்துட்டு யூஸ் பண்ண அந்த பிளாக் கலர் எல்லாமே வந்துட்டு வந்துடாதா? அண்ட் ஏதாவது ஒன்று படும்போது அந்த பிளாக் கலர் வந்துட்டு போயிடும்ல. ஸோ டிசைன்ஸ் வந்துட்டு மாறிவிடும்ல. எப்படி வந்துட்டு இதை நம்ம அப்படியே வந்து வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட்டான இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரௌன் ஷீட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, டிரான்ஸ்பரண்ட்டான கவர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கவர் நீங்கள் இந்த மாதிரி டைரியிலையோ இல்லை நோட் புக்லேயோ வரைகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி கவர் வந்துட்டு போட்டு கவர் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ உங்களுக்கு லைஃப் லாங் வந்துட்டு வரும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த லீஃபோட சென்டரில் வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக லைன்ஸ் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கிறேன். நீங்கள் கேட்குற வீடியோஸ் வந்துட்டு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. நிறைய வீடியோஸ் வந்துட்டு நீங்கள் கேட்குற வீடியோஸாக தான் நான் போட்டுட்ருக்கேன். நான் நினைக்கிற வீடியோஸ் கூட நான் சீரியஸாக போடுறதே கிடையாது. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த வீடியோஸ் தான் வந்துட்டு தொடர்ந்து நான் போட்டுட்ருக்கேன். நீங்கள் கேட்குறது எல்லாத்தையுமே வந்துட்டு நான் நோட் பண்ணி வச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் கேட்குற வீடியோ வந்து வரும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய். என்ன டிசைன் மைண்ட் எழுது? பூ டிசைனா?